Good morning, students. Today we are going to see the area of the rhombus. First we learn what is the properties of rhombus. So here see this picture. This picture is a square shape and this is the rhombus. Square is also a rhombus. What are the conditions means? In a rhombus, all the sides are equal. Here also all the sides. What is the difference between the square and the rhombus? In square, all the corner has 90 degree and the diagonals equal. But in rhombus, the diagonals not equal and the corner angle also not 90 degree. So here next condition is opposite sides are parallel. In a rhombus, opposite side should be parallel. Parallel means the distance between the opposite sides remains same. Diagonals divide the rhombus into 4 right angle triangle of equal area. That means diagonal means opposite corner. ஜாயின் பண்ணதுக்கு பேர் தான் என்னது டயகனல்ஸ். ஆப்போசிட் கார்னரை ஜாயின் பண்ண அதுக்கு பேர் தான் டயகனல்ஸ். இப்போ இந்த டயகனல்ஸ் வந்து ரைட் ஆங்கிளில் கட் பண்ணும். இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஸோ 4 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த 4மே ஈக்குவல் ஏரியாவாக இருக்கும். அதுதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த்து பாயிண்ட், த டயகனல் பைசெக்ட் ஈச் த ரைட் ஆங்கிள். அதான் சொன்னேன். இது வந்து பைசெக்டும் பண்ணும். பைசெக்ட்னது ஈக்குவலாக டிவைட் பண்ணு அர்த்தம். அதாவது இந்த டயகனலும் கரெக்டாக ஈக்குவலாக டிவைட் பண்ணும். இப்போ இந்த டயகனலோட லென்த்து 8 சென்டிமீட்டராக இருந்தால் இது வந்து 4, இது வந்து 4. இந்த டயகனலோட லென்த் வந்து 10 சென்டிமீட்டராக இருந்தால் இது 5ஆக இருக்கும், இது 5ஆக இருக்கும். ஸோ அதான் இதோட ஃபோர்த்து லைனோட மீனிங். So in a parallelogram, if all the sides are equal, then it is called a rhombus. So parallelogramக்கும் rhombusக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? parallelogramல ஆப்போசிட் சைட் மட்டும்தான் ஈக்குவல், ஆனால் rhombusல ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கிற parallelogram தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? rhombusன்னு சொல்லுவோம். ஓகே, இனி ஏரியா வந்து இதுக்கு 2 ஃபார்முலா உண்டு. ஒன்று வந்து area of the rhombus if base and height are given. So பேஸும் ஹைட்டும் கொடுத்துருந்தா ஏரியா வந்து parallelogram-ஓட ஏரியா தான். பேஸ் இன்ட்டு ஹைட். parallelogram-க்கு இதே ஏரியா தான். ஏரியா ஃபார்முலா இதுதான். அப்புறம் இன்னொரு ஃபார்முலா வந்து ஏரியா ஆஃப் த rhombus if the diagonals are given. அந்த ராம்பஸோட டயகனல்ஸோட லென்த் கொடுத்துருந்தா ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா half into d1 into d2 ஸ்கொயர் யூனிட்ஸ். அதாவது ஒரு ஃபஸ்ட் டயகனலோட லென்த்து இன்னொரு டயகனலோட லென்த் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணால் we got the area. ஸோ the half into product of the diagonalsன்னு சொல்லலாம். Next, observe the figure and answer the following question. Name 2 pair of opposite sides. ஆப்போசிட் சைட்ஸ்னால் என்னது? சைடுனா அந்த பவுண்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த லைன் செக்மெண்ட்டை தான் நம்ம சைடுன்னு சொல்லுவோம். ஸோ கியூஆருக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன வருது? பிஎஸ். அப்போது கியூஆரும் பிஎஸ்ஸும் என்னது? ஆப்போசிட் சைட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு சைடு இருக்குது எஸ்ஆர். எஸ்ஆரும் எஸ்ஆருக்கு ஆப்போசிட்டில் பிக்யூ. இந்த 2 பேரும் இதோட ஆப்போசிட் சைட்ஸ். நேம் 2 பேர் ஆஃப் அட்ஜசன்ட் சைட். அட்ஜசன்ட்னாலே சொல்லியிருக்கேன், அடுத்தடுத்த பக்கம். ஸோ கியூஆருக்கு அட்ஜசன்ட் சைடு வந்து எஸ்ஆர். ஸோ கியூஆருக்கு எஸ்ஆர் அல்லது ஆர்எஸ் எப்படினாலும் சொல்லலாம். எஸ்பிக்கு வந்து பிக்யூ தான் என்னது? அட்ஜசன்ட் சைட். நேம் த 2 டயகனல். டயகனல்னால் ஆப்போசிட் கார்னரை ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைன் செக்மெண்ட்டை தான் நம்ம டயகனல்னு சொல்லுவோம். ஸோ பிஆரும் கியூஎஸ்ன்னு என்னது? டயகனல். ஸோ பிஆர் அண்ட் கியூஎஸ் தான் என்னது? டயகனல். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ராம்பஸ் கிவன். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 2 டயகனலோட லென்த்து கொடுத்துருக்கு. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? half into
D1 into D2. ஸோ ஒரு diagonal 11, இன்னொரு diagonal 13. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் we got the answer. ஸோ ஹியர் பேஸும் ஹைட்டும் கொடுத்துருக்கு. ஹைட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், பேஸுக்கு ஆப்போசிட் கார்னர்லேருந்து வரையக்கூடிய பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் ஹைட்டு. ஸோ அப்போ இது வந்து பேஸுக்கு ஆப்போசிட் கார்னர்லேருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கு, அது 7 கொடுத்துருக்கு. அப்போ இதான் ஹைட்டு, பேஸ் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. ஸோ பேஸ் இன்டூ ஹைட்ஸ் அப்போ 70 சென்டிமீட்டர். இதுக்கு ஆன்சர் வந்து பாயிண்டில் வரும், ஏன்னா 2ஆல் இது கட் பண்ண முடியாது. 11 into 3 வந்து 143/2. ஸோ 71.5 வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து ஹோம்ஒர்க்காக பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஐ எக்ஸ்பிளைன் த எக்ஸசைஸ். Find the area of the rhombus PQRS shown in the following figure. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தக்கன நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏரியா கண்டுபிடிக்கணும். 2 ஃபார்முலா படித்தோம். பேஸும் ஹைட்டும் கொடுத்துருந்தா பேஸ் இன்டூ ஹைட், 2 டயகனலோட லென்த்து கொடுத்துருந்தா D1 into half into D1 into D2. ஸோ இதில் வந்து 2 டயகனல் தான் கொடுத்துருக்கு. அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், டயகனலோட லென்த்து தான் கொடுத்துருக்கு, QSும் PRும் கொடுத்துருக்கு. ஸோ ஃபார்முலா வந்து ஏரியா ஆஃப் த ராம்பஸ் half into D1 into D2. ஸோ 2வும் 16 நியூமரேட்டரி டினாமினேட்டரி கட் பண்ணலாம், எல்லாம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ 2யும் 16 கட் பண்ணால் 8 வரும். 1 2 is 2, 8 2s are 16, 8 8s are 64. செகண்ட் வந்து பேஸும் ஹைட்டும் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா, ஸோ பேஸ் இன்டூ ஹைட் 15 into 11 165. நெக்ஸ்ட்டு find the area of your rhombus whose base is 14 cm and height is 9. பேஸும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணால் we got the answer. find the missing value. இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். டயகனல் 2 டயகனல் கொடுத்துருக்கு, ஏரியா கேட்டிருக்கு. அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஏரியா ஆஃப் த ராம்பஸ் இஸ் ஈக்குவல் டு half into D1 into D2. அதில் D1க்கு பிளேஸில் 19ம் D2க்கு பிளேஸில் 16ம் போட்டிங்க, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we got the area. நெக்ஸ்ட்டு D1 கொடுத்துருக்கு, D2 தெரியாது, ஏரியா கொடுத்துருக்கு. நான் இதுவே பேரலோகிராமில் ஏற்கனவே படித்தது தான். ஸோ ஏரியா கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு ஏரியாவை எழுதிட்டு அதோட ஃபார்முலாவை கூட ஈக்குவேட் பண்ணி மிஸ்ஸிங் வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் டயகனல் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டயகனல் ஃபார்முலா யூஸ் பண்ணால் தான் நமக்கு அது கண்டுபிடிக்க முடியும். ஸோ half into D1 into D2 is equal to 468. ஸோ half into D1 வந்து 26, D2 தெரியாது. ஸோ keep it as D2. நெக்ஸ்ட்டு 2வையும் 26ஐயும் கட் பண்ணால் 1 2 is 2, 3 2s are 6. ஸோ 13 into D2 is equal to 468. இனி D2 மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் 13 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது D2 கூட. ஸோ அப்போது ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும்போது டிவிஷனாக மாறும். 13 வந்து கட் பண்ண முடியாது, ஏன்னா 13 வந்து எந்த டேபிள்லேயும் வராது, ப்ரைம் நம்பர். ஸோ அதை 13ஆல் டிவைட் பண்ணி தான் போடணும். ஸோ டிவிஷன் எல்லாருக்கும் தெரியும், டிவைட் பண்ணால் 36 வந்து ஆன்சர் வரும். இதுவும் இதே மாதிரி ப்ராப்ளம் தான். இதில் D1 கேட்டிருக்கு, D2 கொடுத்துருக்கு, ஏரியா கொடுத்துருக்கு. ஸோ அதே தான் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதில் 2 6 கட் பண்ணிங்கன்னா D1 into 6 வந்து 180. ஸோ D1 is equal to 180. மல்டிப்ளிகேஷன் 6 வந்து இங்கே வரும்போது டிவிஷன் 6. ஸோ 1 6 is 3 6 are 18 0. ஸோ D1 is equal to 30 millimeter. Okay, thank you students.